இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க. இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும், வாழ்வையும், உங்களுடைய படிப்பையும், புதிய கல்லூரி, புதிய பள்ளியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். அத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கம்போடியா நாட்டில் கனிமண்ணால் செய்யப்பட்ட புத்தர் சிலை ஒன்று இருந்தது. மதிப்பு வாய்ந்த சிலை அது. மிகப்பெரிய அளவிலான அச்சிலையை பார்ப்பதற்காக புத்த மதத்தினர் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் சென்றனர். அச்சிலை மிக பழமையானது என்ற காரணத்தால் அதை மிக்க கவனத்தோடு பராமரித்து வந்தனர். ஒரு முறை அச்சிலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டியிருந்தது. மிக கவனத்தோடு கொண்டு போனபோது வழியில் மழை பெய்ய ஆரம்பித்தது. தங்கள் கொண்டு வந்த விரிப்புகளை போட்டு களிமண் சிலையை பாதுகாக்க முயற்சித்தனர். ஆனால் மழையும் புயலும் சேர்ந்து அடித்ததால் அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை. மிக பழமை வாய்ந்த பெருமைக்குரிய அந்த புத்த சிலை தங்கள் கண்கள் முன்பாகவே கரைந்து கொண்டிருந்ததை அதன் பொறுப்பாளர்கள் கண்களில் நீர்மல்க பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கண்ணீரினால் நிரம்பி இருந்த அவருடைய கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சரியத்தால் மாறியது. காரணம், களிமண் புத்தர் சிலை கரைய கரைய தங்க புத்தர் சிலை வெளிப்பட ஆரம்பித்தது. அதாவது உள்ளே தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை மறைத்திருந்தது. அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து இந்த சிலையின் பின்னணியை என்னவென்று தேட ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்கள் அறிந்து கொண்டது இதுவே. ஒரு காலத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த புத்தர் சிலை அனைவராலும் வணங்கப்பட்டது. பின்பு நாட்டை போர்மேகம் சூழ்ந்தது. நாட்டை தாக்க எதிரிகள் முனைந்தபோது அவரது கண்களிலிருந்து இந்த விலையுயர்ந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பதற்காக களிமண்ணை பூசி அதை மறைத்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ரகசியம் தெரிந்த அனைவரும் போரில் மாண்டு விட்டதால் களிமண் புத்தருக்குள் உள்ளே தங்க புத்தர் இருக்கின்றார் என்ற விஷயம் தெரியாமலே போய்விட்டது. களிமண்ணிற்கு உள்ளே தங்கம் இருப்பது போல நமக்குள்ளும் விலை மதிப்பற்ற இறைவனது பிரசன்னம் உள்ளது. உள்ளிருப்பை உணராததே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நம்மை இட்டுச் செல்கின்றன. இந்த ஆழமான உண்மையை அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொந்த சீடர்களே தன்னை விட்டு பிரிந்து ஓடுவது அவருக்கு தெரிந்திருந்ததாலும் அவர் அஞ்சி நடுங்கவில்லை. காரணம், இறைவனின் உள்ளிருப்பு பிரசனத்தை மிக ஆழமான விதத்தில் உணர்ந்திருந்தார். இதோ நாம் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார் என்ற வார்த்தைகள் வாயிலாக சுட்டி காட்டுகின்றார். எனக்குள் இருக்கும் இறைவனது பிரசனத்தை நான் கண்டுகொள்கின்றன. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? திருப்பாடல் 27:1. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்ணுக்கு தெரிகின்ற உதவி சக மனிதரிடமிருந்து பணம், பொருள், உடனிருப்பு போன்ற வடிவங்களில் வருகின்றன. முழுமையான உதவியாக இருக்க முடியாது. ஆபத்து நேரங்களில், துன்ப நேரங்களில் நமக்கு அதிகமாக கிடைப்பதில்லை. நிலையற்றது, நிரந்தரமற்றது. கண்ணுக்கு தெரிகின்ற உதவி இறைவனிடமிருந்து அவரின் உடனிருப்பு என்ற வடிவம் வருகின்றது. துன்ப வேளைகளிலும் சோதனை வேளைகளிலும் அதிகமாகவே நமக்கு தரப்படுகிறது. நிலையானது, நிரந்தரமானது. இயேசு தம் துன்ப வேளையில் தம் சீடர்கள் எவ்வாறு தன்னை விட்டு பிரிந்து ஓடுவார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டுகிறார். மனிதன் என்கின்ற முறையில் இயேசு துன்ப வேளையில் தன் சீடர்களின் உடனிருப்பை
விரும்பியிருக்கக்கூடும். இருப்பினும் அது கிடைக்காது என்று தெரிந்தபோது அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை. காரணம், அதைவிட பல மடங்கு மேலான உதவி தம் தந்தையிடமிருந்து வருகிறது என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார் என்று இயேசுடைய வார்த்தையில் இதோ நமக்கும் ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கின்றது. நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், உற்றார், உறவினர், சொந்த பந்தங்கள் இவர்களெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, வியாதி, சோதனை வருகின்ற காலங்களில் எத்தனையோ நபர்கள் ஆண்டவருடைய சீடர்களைப் போல விட்டு ஓடிவிடக்கூடிய நபர்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கக்கூடும். எப்படி இருப்பினும் இதோ யாரையும் நம்பி நான் இல்லை, ஆண்டவரை நம்பி நான் வாழுகின்றேன், ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற போது எனக்கென்ன குறை, இந்த அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை பெற்றவளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே சொல்லியிருக்கின்றேன், இதோ ஒரு காலம் வரும், என்னை விட்டு எல்லோரும் ஓடிப்போவீர்கள், ஆனால் என் தந்தை என்னோடு இருக்கின்றார் என்று சொன்ன தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் அறிந்தவர், தெரிந்தவர், உதவி பெற்றவர், அன்பு செய்தவர்கள், நல்ல நட்பு, சொந்த பந்தங்கள், உறவினர்கள், இவர்கள் அத்தனை பேரும் பணத்திற்காகவும், சொத்திற்காகவும், அழகிற்காகவும், மதிப்பிற்காகவும், பெருமைக்காகவும் தொடர்பில் இருக்கின்றார்கள். அப்பா தகப்பனே, யார் இருப்பினும் இல்லை என்றாலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், நீர் எங்களோடு பயணிக்கின்றீர், நீர் என்னோடு உடனிருக்கின்றீர் என்பதை நான் தனிப்பட்ட விதத்தில் உணரக்கூடிய அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன தேவனே, தொடர்ந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளையும் இந்த நாளில் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக என்று வாழ, நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.